காத்து சில்லுன்னு அடிக்குது, சளி பிடிக்க போகுது, உள்ளாரவா. அட மழையில நினைச்சா சளி பிடிக்கும், இது கூட உனக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டிருப்போம்ல. ஆக்சுவலி ட்ரூத் என்ன, நிஜமாலுமே நம்ம மழையில நனைஞ்சா நமக்கு சளி பிடிக்குமா? கோல்டான கிளைமேட்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்போஷர் ஆனா நமக்கு சளி பிடிக்குமா? இல்ல தலை ரொம்ப ஈரமா இருந்துச்சுன்னா சளி பிடிக்குமா? வாட் இஸ் இட் ட்ரூத்? இது மித்தா இல்ல ட்ரூத்தா? பாப்போமா? ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நம்ம மழையில நனையறனாலயோ இல்ல ஒரு சில் கிளைமேட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறனாலயோ நமக்கு வந்து சளி வந்து பிடிக்காது. சளி பிடிக்கிறதுக்கான முக்கியமான காசு அப்படிங்கிறது ஒரு வைரஸ். அது மோஸ்ட் காமன் காசா வந்து பார்த்தோம்னா ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரைனோ வைரஸ் அப்படின்றது நம்ம பாடிக்குள்ள வரனாலதான், என்டர் ஆகுறனாலதான் நமக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த வைரஸ்னாலதான் நமக்கு ஸ்னீசிங்கா இருக்கட்டும், ரன்னிங் நோஸா இருக்கட்டும், இல்ல சோர் த்ரோட்டா இருக்கட்டும், ஃபீவர் வர்றது, இது எல்லாமே இந்த வைரஸ்னால வர்றது தானே தவிர்த்து நம்ம சில் கிளைமேட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதுனால வரல. அப்படி இந்த கோல்டு வைரஸ்னாலதான் வருதுன்னா, ஏன் நம்ம வீட்ல எல்லாம் மழையில நனைஞ்சாதான் சளி பிடிக்கும், தலை ஈரமா இருந்தா சளி பிடிக்கும், ஒரு கோல்டு கிளைமேட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறதுனால தான் சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வைரஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு கோல்டான டெம்பரேச்சர்ல ரொம்ப நாள் சர்வே ஆகும். அண்ட் அதே மாதிரி கோல்டு வெதர்ல தான் வந்து அது ஈஸியா வந்து டிரான்ஸ்மிட்டும் ஆகும். ஸோ அதனாலதான் வின்டர் சீசன்ஸ் எல்லாத்துலயுமே கோல்ட் அண்ட் ஃபீவர் வந்து அதிகமா வருது. ஸோ வின்டர் சீசன்ல எப்பயுமே வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் சில்லுனே இருக்கிறதுனால வைரஸோட சர்வைவல் ரேட்டும் அதிகமா இருக்கு, அதோட டிரான்ஸ்மிஷனும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு பர்சனுக்கும் வின்டர் சீசன்ல அதிகமா சளி பிடிக்குது, ஃபீவர் வருது. மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும், தலை ஈரமா இருந்தா சளி பிடிக்கும் அப்படிங்கிறது வெறும் மித்து மட்டும்தான். பட் ஆக்சுவல் காஸ் அப்படிங்கிறது வைரஸ். சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.